வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ப்ரீஆம்பிள், அதாவது முகவுரை. நம்ம இந்திய அரசியலமைப்பை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கான்ஸ்டியூஷன் சொன்ன உடனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்லிமெண்ட், பிரைம் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் நினப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்கிடெக்ட் முதல்ல ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணுவார். அந்த வீடு எப்படி இருக்கணும், எதற்காக கட்டுறோம், என்ன மாதிரியான வசதிகள் இருக்கணும், இதையெல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே முடிவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் செங்கல், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு வீட்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டோட கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷன், ஃபிலாசபி அண்ட் ஐடியல்ஸை ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனில் சொல்கிற பகுதி தான் ப்ரீஆம்பிள். அதனால் நிறைய கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரீஆம்பிளை கான்ஸ்டியூஷனோட ஆன்மான்னு சொல்கிறாங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் ப்ரீஆம்பிள்லேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வர்றது ரொம்ப காமன். முதல்ல ப்ரீஆம்பிள்னா என்ன? அது வெறும் இன்ட்ரடக்ஷனா, இல்லை கான்ஸ்டியூஷனில் அதுக்கு ஏதாவது லீகல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? அடுத்தது, இந்த ப்ரீஆம்பிள் எங்கிருந்து வந்தது, யார் எழுதுனாங்க, எப்படி உருவானது? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை ஸ்டோரி மாதிரி புரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ப்ரீஆம்பிளில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான வேர்ட்ஸையும் பார்க்க போகிறோம். அதாவது சாவரின், சோசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த வேர்ட்ஸ்லாம் எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவோட அடையாளத்தையே இந்த வேர்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ணுது. அடுத்த முக்கியமான ஏரியா சுப்ரீம் கோர்ட். அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ரீஆம்பிளை எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் ஏன் முக்கியம், ப்ரீஆம்பிளில் என்ன சேஞ்சஸ் வந்தது ஆஃப்டர் 42nd அமெண்ட்மெண்ட், அதையும் பார்க்க போகிறோம். கடைசியாக இது எல்லாம் ஹிஸ்ட்ரி மட்டுமே இல்லை, இப்போ நடக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோட், ரைட் டு ப்ரைவசி, விமன்ஸ் ரிசர்வேஷன், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மாதிரியான எல்லா டிஸ்கஷன்ஸ்க்கும் ப்ரீஆம்பிளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த சாப்டர் முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்போட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். சரி, இப்போ இந்த சாப்டரோட முதல் முக்கியமான கான்செப்ட்க்கு வரலாம். ப்ரீஆம்பிள்னா என்ன? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு புத்தகம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தோட முதல் சில பேஜஸில் அதோட ஆத்தர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார், எதற்காக எழுதினார், என்ன சொல்ல வரார் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அதை படிச்சுட்டா அடுத்த சாப்டர்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவை, அதுதான் ப்ரீஆம்பிள். கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபி என்ன, என்ன ஐடியல்ஸை அடையணும், ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும், இந்திய மக்கள் என்ன மாதிரியான சொசைட்டியை உருவாக்கணும்னு விரும்புகிறாங்க, ப்ரீஆம்பிள் இதை தான் சுருக்கமாக சொல்லுது. அதனால தான் ப்ரீஆம்பிளை கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன், சம்மரி, விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், ப்ரீஆம்பிள் நமக்கு 4 பெரிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குது. முதல்ல, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு அத்தாரிட்டி யார்கிட்ட இருந்து வருது? இரண்டாவது, இந்திய அரசு என்ன நேச்சரில் இருக்கணும்? மூன்றாவது, இந்த கான்ஸ்டியூஷனோட அல்டிமேட் கோல்ஸ் என்ன? நான்காவது, இந்திய மக்கள் என்ன மாதிரியான நாட்டை உருவாக்க விரும்புகிறாங்க? இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் ப்ரீஆம்பிளில் இருக்குது. அதனால் ப்ரீஆம்பிளை புரிஞ்சிக்காமல் கான்ஸ்டியூஷனை படிக்க ஆரம்பிக்கிறது மேப் இல்லாமல் ஒரு புது சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி. அதனால தான் பிரபலமான சட்ட அறிஞர் நானி பல்கிவாலா ப்ரீஆம்பிளை கான்ஸ்டியூஷனோட ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, ஒரு ஆளோட ஐடென்டிட்டி கார்டை பார்த்தாலே அவரை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ரீஆம்பிளை படிச்சிட்டாலே இந்திய அரசியலமைப்போட கேரக்டர் நமக்கு புரிஞ்சிடும். ப்ரீஆம்பிள் இஸ் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். லாஸ்ட் ஸ்லைடில் ப்ரீஆம்பிள்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ஐடியாஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் ஒரே நாளில் உட்காந்து எழுதிட்டாங்களா? இல்லை, இதுக்கு பின்னாடி நீண்ட டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ், பிளானிங் இது எல்லாமே இருக்குது. இந்த ஜேர்னி ஆரம்பிக்கிறது அப்ஜெக்டிவ்ஸ் ரெசல்யூஷனில் இருந்து. ஜவஹர்லால் நேரு 13th டிசம்பர் 1946 கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இந்த ரெசல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வரப்போகிற கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும், இந்தியா எந்த மாதிரியான நாடாக உருவாகணும், மக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கணும், அமையப்போகிற கவர்மெண்ட் எப்படி செயல்படணும், இந்த எல்லா விஷயங்களுக்குமான ஒரு ரோட் மேப். அதுக்கப்புறமா நிறைய டிஸ்கஷன்ஸ், சஜஷன்ஸ், டிபேட்ஸ் எல்லாமே நடந்தது. ஃபைனலாக 22nd ஜான்வரி 1947 இந்த ரெசல்யூஷன்ஸ் அஃபிஷியலி அடாப்ட் பண்ணப்பட்டது. இங்கே இருந்து வந்த ஐடியாஸ் தான் பின்னாடி ப்ரீஆம்பிளில் இடம்பெற ஆரம்பித்தது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் டிராஃப்டிங் கமிட்டி. இதோட சேர்மன் டாக்டர் B.R. அம்பேத்கர். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் ஆயிரக்கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. நிறைய மெம்பர்ஸ் கருத்து சொன்னாங்க. டிராஃப்டிங் கமிட்டி இந்த டிஸ்கஷன்ஸில் லீகல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி ஃபைனல் டிராஃப்ட் தயார் பண்ணாங்க. அதனால் கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிங்கிள் பர்சனோட ஒர்க் இல்லை, அது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 26th நவம்பர் 1949 கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்டது. ஆனால் உடனே என்ஃபோர்ஸ் பண்ணப்படலை. 26th ஜான்வரி 1950 தான் இதை அஃபிஷியலி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன் இந்த டேட்? ஏன்னா 1930 பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷனோட நினைவாக அந்த டேட் சூஸ் பண்ணப்பட்டது.
இதுவும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். லாஸ்ட் ஸ்லைடில் ப்ரியாம்பிள் எப்படி உருவானது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதோட ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கலாம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இது சாதாரண ஓப்பனிங் சென்டென்ஸ் கிடையாது. இந்த 4 வேர்ட்ஸ்குள்ள முழு இந்தியன் டெமோக்ரஸியோட ஃபிலாசபி அடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த கான்ஸ்டியூஷனை இந்தியாவுக்கு கொடுத்தது யார்? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டா இல்லை சுப்ரீம் கோர்ட்டா? ரெண்டுமே இல்லை, இந்திய மக்கள் தான். அதை தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இதையே தான் பாப்புலர் சாவர்னிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த நாட்டில் இருக்கிற அல்டிமேட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்ம எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மக்கள் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி கூட இன்டைரக்டாக மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. அதனால தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற சென்டென்ஸ்க்கு இவ்வளோ கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ். இந்த வேர்டு டெமோக்ரஸியை மட்டும் சொல்லலை, பீப்புள் தான் அதோட அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லுது. அதனால் ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் மாறலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மாறலாம், பிரைம் மினிஸ்டர் கூட மாறலாம். ஆனால் சாவரன்ட்டி மட்டும் மக்கள்கிட்ட தான் எப்போவுமே இருக்கும். லாஸ்ட் ஸ்லைடில் அத்தாரிட்டி மக்கள்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்றத பார்த்தோம். இப்போது ப்ரியாம்பிளில் அடுத்தடுத்து வர்ற வேர்ட்ஸை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் பின்னாடி ஒரு ஃபிலாசபி இருக்குது. முதல்ல சாவரின். சாவரின் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இந்தியா தன்னோட டிசிஷன்ஸை தானே எடுக்கிற ஒரு நாடு. வேறு எந்த ஃபாரின் கண்ட்ரியும் இந்தியாவுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம ஃபாரின் பாலிசி அண்ட் டொமஸ்டிக் பாலிசியை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். அதுதான் சாவரின்ட்டி. உதாரணத்துக்கு பெர்முடா, கேமன் ஐலாண்ட்ஸ் போன்ற நாடுகள் முழுமையான இறையாண்மை கொண்ட நாடுகள் கிடையாது. அவை இன்னும் பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ். அதனால் அவற்றோட பாதுகாப்பு, வெளிநாட்டு உறவுகள் போன்ற முக்கியமான விஷயங்களை பிரிட்டன் தான் கவனிக்குது. அடுத்த வேர்டு சோசலிஸ்ட். இந்த வேர்டு ஆரம்பத்தில் ப்ரியாம்பிளில் இல்லை. பின்னாடி 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் இது சேர்க்கப்படுது. சோசலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் ஓன் பண்ணுமா? இல்லை. இந்தியா டெமோக்ராட்டிக் சோசலிசமை ஃபாலோ பண்ணுது. அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், ப்ரைவேட் பிஸ்னஸும் இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் சொசைட்டியில் இருக்கிற இன்இக்வாலிட்டிஸை குறைக்க முயற்சி பண்ணும். அதுதான் இந்தியன் மாடல். அடுத்த வேர்டு செக்குலர். இதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ப்ரியாம்பிளில் சேர்க்கப்பட்டது. செக்குலர்னா கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியல் ரிலீஜன் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் எந்த ரிலீஜனுக்கும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காது. அதே நேரத்தில் இந்தியன் செக்குலரிசமை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மாதிரி கம்ப்ளீட் செப்பரேஷனாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்தியன் கவர்மெண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்காக ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் இன்டர்வீன் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் லாஸ், இப்படி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கலாம். அதனால் இந்தியன் செக்குலரிசம்க்கு ஒரு தனியான கேரக்டர் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸையும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. சாவரின், சோஷலிஸ்ட், செக்குலர் இந்த 3 வேர்ட்ஸோட மீனிங்கை பார்த்தோம். இப்போ ப்ரியாம்பிளில் இருக்கிற அடுத்த 2 முக்கியமான வேர்ட்ஸ்க்கு வரலாம். டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த 2 வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் சேம்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இந்த ரெண்டுக்குமே மீனிங் வேறு வேறு. முதல்ல டெமோக்ராட்டிக். டெமோக்ரஸினா என்ன? சிம்பிளாக சொன்னால் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி மக்கள்கிட்ட இருந்து வரணும். அதனால தான் இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் நடத்துகிறோம், மக்கள் ஓட்டு போடுறாங்க, தங்களுக்கு பிடிச்ச எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது 18 வயசு முடிஞ்ச ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அவர் ரிச்சாக இருந்தாலும் சரி, புவராக இருந்தாலும் சரி, எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லிட்ரேட்டாக இருந்தாலும் சரி, மேல் ஃபீமேல், எந்த ரிலீஜியன், எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரோட ஓட்டுக்கும் ஒரே வேல்யூ. அதாவது 1 person 1 vote 1 வேல்யூ. அடுத்ததாக ஆர்டிகல் 326. இந்த ஆர்டிகல் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸோட கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ். இந்த ஆர்டிகல் நம்பர்லேருந்து எக்ஸாம்ஸில் டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் எலெக்ஷன்ஸ் நடக்காமல் இன்னும் மன்னராட்சி நடக்கிற நாடுகள் நிறையவே இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ ரிப்பப்ளிக்கு வரலாம். ரிப்பப்ளிக்னா எலெக்ஷன்ஸ் நடக்கிற நாடு அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை. நாட்டோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பரம்பரை உரிமையால் வரக்கூடாது, எலெக்ஷன்ஸ் மூலமாக தான் வரணும். இந்தியாவில் பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவர் எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறார். இதை பற்றி நெக்ஸ்ட் வர சாப்டர்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஒரு கம்பேரிசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஆனால் யுனைடெட் கிங்டம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி. யுனைடெட் கிங்டமில் கிங் அல்லது குயின் பரம்பரையாக வருவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. எந்த எலிஜிபிள் சிட்டிசனும் இங்கே பிரசிடெண்ட்டாக மாற முடியும். லாஸ்ட் ஸ்லைடில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன, ரிப்பப்ளிக்கன் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட்டோட அல்டிமேட் கோல்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரியாம்பிளில் முதல்ல வர ஐடியல் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னால் கோர்ட்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் மட்டும் கிடையாது.
ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நியாயமான சொசைட்டி உருவாகணும். இதுக்கு ப்ரீஆம்பிள் 3 டைமென்ஷன்ஸ் சொல்லுது. அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல சோஷியல் ஜஸ்டிஸ். சாதி, மதம், பாலினம் இப்படி எந்த காரணத்தினாலையும் டிஸ்கிரிமினேஷன் ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடாது. அடுத்ததா எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஒரு நாட்டில் சில பேர் மட்டும் எல்லா வெல்த்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மீதி மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டப்படுற நிலை உருவாகக்கூடாது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் கிடைக்க கவர்மெண்ட் பாலிசிஸை உருவாக்கணும். ரிசர்வேஷன், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ பப்ளிக் ஹெல்த், இது எல்லாமே எக்கனாமிக் ஜஸ்டிஸோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்ததா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கணும், எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கணும். இந்த 3 சேர்ந்தது தான் முழுமையான ஜஸ்டிஸ். அடுத்த ஐடியல் லிபர்ட்டி. லிபர்ட்டினா என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு சுதந்திரமாக வாழ்கிற உரிமை. ப்ரீஆம்பிள் என்னென்ன லிபர்ட்டிஸ் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த ரைட்ஸ்க்கு டீட்டெயில்டு ப்ரொடெக்ஷன் எங்கே இருக்குது? பின்னாடி வர்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்ஸில் அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஆர்டிகல்ஸ் 19 to 22, அப்புறமா ஆர்டிகல்ஸ் 25 to 28. ஜஸ்டிஸ் மற்றும் லிபர்ட்டியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த செயினோட கடைசி 2 ஐடியல்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. முதல்ல ஈக்குவாலிட்டி. சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம். அரசு வழங்குகிற வாய்ப்புகளில் காரணமில்லாத பாகுபாடு இருக்கக்கூடாது. இதைத்தான் கான்ஸ்டியூஷன் கேரண்டி பண்ணுது. இதுக்காக ஆர்டிகல்ஸ் 14 18 வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்ஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஃப்ராட்டர்னிட்டி. ஒரு நாட்டில் ஜஸ்டிஸ் இருந்தாலும், லிபர்ட்டி இருந்தாலும், ஈக்குவாலிட்டி இருந்தாலும் மக்களுக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா சொசைட்டி ஸ்டேபிளாக இருக்காது. அதனால தான் இந்த வேல்யூ ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தர் மதிக்கணும், ஒவ்வொருத்தரோட டிக்னிட்டியும் ப்ரொடெக்ட் ஆகணும், நேஷ்னல் யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆகணும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த 3 ஐடியல்ஸ்க்கும் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். இந்த கொஸ்டினும் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்படுது. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த ஐடியல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு நேச்சுரல் கொஸ்டின் வரும். இந்த ப்ரீஆம்பிளோட ப்ராக்டிக்கல் யூஸ் தான் என்ன? அது வெறும் இன்ட்ரொடக்ஷனா இல்லை அதுக்கு கான்ஸ்டியூஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா? அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ்க்கு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்கணும், சொசைட்டிக்கு வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். அது தினமும் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸாக இருக்காது. ஆனால் கம்பெனி எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் அது ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரீஆம்பிள் நேரடியாக ரைட்ஸை க்ரியேட் பண்ணாது, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காது, டேக்ஸ் கலெக்ட் பண்ணாது, எலெக்ஷன்ஸ் நடத்தாது. ஆனால் கான்ஸ்டியூஷனோட ஓவரால் ஃபிலாசபியை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதனால் கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டிக்கிளோட மீனிங் புரியலை அப்படின்னா, அதாவது 2க்கு மேற்பட்ட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பாசிபிளாக இருந்தால் ப்ரீஆம்பிளை ஒரு கைடிங் பிரின்சிபலாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் ப்ரீஆம்பிளை கான்ஸ்டியூஷனோட காம்பஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. காம்பஸ் டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போகாது, ஆனால் டைரக்ஷனை கரெக்டாக காட்டும். அதே மாதிரி தான் ப்ரீஆம்பிளும் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு டைரக்ஷனை கரெக்டாக காட்டுது. இங்கே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ப்ரீஆம்பிள் நான் ஜஸ்டிசேபிள். இந்த வேர்ட்ஸை கவனமாக புரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்டிசேபிள் அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ப்ரீஆம்பிளில் இது எழுதியிருக்கு, அதனால் இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரீஆம்பிள் தனியாக என்ஃபோர்ஸ் செய்யக்கூடிய லீகல் ரைட் க்ரியேட் பண்ணாது. ஆனால் கோர்ட் கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணும்போது ப்ரீஆம்பிளோட ஐடியல்ஸை கன்சிடர் பண்ணும். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். லாஸ்ட் ஸ்லைடில் ப்ரீஆம்பிளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ப்ரீஆம்பிளை எப்படி விளக்குச்சு அப்படின்றத பார்க்கலாம். இதில் 3 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல பெர்பரி யூனியன் கேஸ் 1960. இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷனோட பகுதி இல்லை, அது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். கான்ஸ்டியூஷனை புரிஞ்சிக்க உதவுற ஒரு கைட் மட்டும்தான். அது தனியாக எந்த பவர்ஸையும் ரைட்ஸையும் கிரியேட் பண்ணாது. அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்ஸோட வியூ இதுவாக தான் இருந்தது. ஆனால் இந்த நிலைப்பாடு நீண்ட காலம் நீடிக்கலை. அடுத்த மிக முக்கியமான வழக்கு கேசவானந்த பாரதி கேஸ் 1973. இந்த வழக்கு இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ப்ரீஆம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்றத கோர்ட் தெளிவாக சொன்னது. அதாவது கான்ஸ்டியூஷனில் இருந்து ப்ரீஆம்பிளை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த வழக்கில் தான் உலக புகழ்பெற்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் உருவானது. இந்த டாக்ட்ரைனை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணுறதா எடுத்துக்கலாம்.
அதோட பெயிண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், டைல்ஸை சேஞ்ச் பண்ணலாம், விண்டோஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அந்த வீட்டோட ஃபவுண்டேஷனை இடிச்சிட்டா அது அதே வீடாகவே இருக்காது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷனை நம்ம அமெண்ட் பண்ணலாம், காலத்துக்கு ஏற்ற தேவையான சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஆனால் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை அழிக்கவே முடியாது. ஆர்டிகல் 368 பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுற பவரை கொடுக்குது. ஆனால் கேசவானந்த பாரதி தீர்ப்புக்கு பிறகு தான் பார்லிமெண்ட்டோட அமெண்ட்மெண்ட் பவர் அன்லிமிட்டெட் இல்லை அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்துச்சு. அதுக்கப்புறமா எல்ஐசி ஆஃப் இந்தியா வெர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் 1995 இந்த ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ரீஅஃபர்ம் பண்ணுச்சு. ப்ரியாம்பிள் தான் கான்ஸ்டியூஷனோட கைடிங் ஸ்பிரிட். கான்ஸ்டியூஷனை இன்டர்பிரட் பண்ணும்போது ப்ரியாம்பிள் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக செயல்படும் அப்படின்றத கோர்ட் மீண்டும் உறுதிப்படுத்தியது. லாஸ்ட் ஸ்லைடில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ப்ரியாம்பிள் நடந்த ஒரே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கான்ஸ்டியூஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஆனால் நம்ம சாப்டருக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரியாம்பிளில் நடந்த சேஞ்சஸ். ப்ரியாம்பிளில் 3 வேர்ட்ஸ் புதுசாக ஆட் பண்ணப்பட்டது. முதல்ல சோஷலிஸ்ட், ரெண்டாவது செக்குலர், மூன்றாவது இன்டெகிரிட்டி. இதுக்கு முன்னாடி ப்ரியாம்பிளில் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு இருந்தது. அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா சாவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு மாற்றப்பட்டது. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு இருந்த ஃப்ரேஸ் பின்னால் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு மாறிச்சு. ப்ரியாம்பிளில் இது வரைக்கும் நடந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் இதுதான். இந்த ஃபேக்ட்லேருந்து எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக ப்ரியாம்பிளில் என்ன சேஞ்சஸ் வந்தது அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ப்ரியாம்பிள் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குதா? உண்மையை சொல்லணும்னா இந்தியாவில் இன்றைக்கி நடக்கிற பல முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ்க்கு அடித்தளமாகவே ப்ரியாம்பிள் தான் இருக்குது. முதல்ல சோஷியல் ஜஸ்டிஸ். ப்ரியாம்பிள் எல்லாருக்கும் சமூக நீதியும் பொருளாதார நீதியும் கிடைக்கணும் அப்படின்றத வலியுறுத்துது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டிஸ்கஷன்ஸை பார்க்குறோம். இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு. அதே மாதிரி ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன், கிரீமி லேயர் டிபேட், கேஸ்ட் சென்சஸ். இந்த டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை கேள்வி என்ன? சமூகத்தில் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை எப்படி உருவாக்குறது? இதுக்கான டைரக்ஷனை ப்ரியாம்பிளில் இருக்கிற சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்கிற ஐடியல் தான் கொடுக்குது. அடுத்தது செக்குலரிசம், யூனிஃபார்ம் சிவில் கோட், ஹிஜாப் இஷ்யூ, ரிலிஜியஸ் ஃப்ரீடம், ஆன்டி கன்வர்ஷன் லாஸ், இப்படி பல டிபேட்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எல்லா விவாதங்களும் ஒரு முக்கியமான கேள்வியை சுற்றி தான் வருது. அரசு எல்லா மதங்களையும் சமமாக நடத்துதா? அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதை கொடுக்கப்படுதா? இந்த கேள்விகளுக்கு அடிப்படையான வழிகாட்டுதலை ப்ரியாம்பிளில் இருக்கிற செக்குலரிசம் கொடுக்குது. அடுத்தது லிபர்ட்டி. இன்றைக்கி டிஜிட்டல் ஏஜ். நம்ம பர்சனல் டேட்டா, மொபைல் ஃபோன் யூசேஜ், இன்டர்நெட் யூசேஜ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அதனால ரைட் டு ப்ரைவசி முக்கியமான ஒரு உரிமையாக மாறியிருக்கு. 2017 சுப்ரீம் கோர்ட் ப்ரைவசியை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அங்கீகரித்தது. அதே மாதிரி பெகசஸ் சர்வைலன்ஸ் கான்ட்ரோவர்சி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த எல்லா விவாதங்களும் ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கிற லிபர்ட்டியோட தொடர்ச்சி தான். அதனால் ப்ரியாம்பிளை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் பார்க்க முடியாது. அது இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிற பல சட்ட, அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு வழிகாட்டுற ஒரு உயிரோட்டமான ஆவணம். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஃபிலாசபிஸ் அண்ட் ஐடியல்ஸோட கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டி ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோஷியல் ஜஸ்டிஸ், செக்குலரிசம், லிபர்ட்டியோட ப்ரெசன்ட் டே ரிலவன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அப்படின்றது மட்டும் இல்லை. சொசைட்டியில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டினியூஸாக உருவாக்குறது கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவாக இருக்கணும். உதாரணத்துக்கு விமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023. பாலிடிக்ஸில் பெண்களோட ரெப்ரசன்டேஷன் அதிகரிக்கணும் அப்படின்ற ஐடியாவோட தான் இந்த லா வந்தது. அதே மாதிரி நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் 2018. இந்த ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் LGBTQ+ இண்டிவிஜுவல்ஸோட டிக்னிட்டி மற்றும் ஈக்குவாலிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கும் சேம் செக்ஸ் மேரேஜஸ் தொடர்பான டிபேட்டில் ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு தான் வருது. அடுத்ததாக ஃப்ராட்டர்னிட்டி. அதுக்காக கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸில் ஒன்று ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு இடையில கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கிற முயற்சி தான் இது. ஸ்கூல்ஸில் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறது, கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் தொடர்பான உறுதிமொழி இருக்கிறது, அதுவும் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு முயற்சி தான். டெமோக்ரஸி எலெக்ஷன் நடத்துகிறதோட மட்டும் முடிஞ்சிட்டல. அந்த எலெக்ஷன் ஃப்ரீயாகவும் ஃபேராகவும் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். அதனால தான் இப்போ எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் பாண்ட் ஜட்ஜ்மெண்ட், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டிபேட், ஓட்டர் பார்ட்டிசிபேஷன், இப்படி நிறைய டிஸ்கஷன்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் ப்ரியாம்பிளில் இல்லை. ஆனால் இந்த எல்லா டிஸ்கஷன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரியாம்பிள் தான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள். இதெல்லாமே கடந்த எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள்.
ப்ரியாம்பிளில் இருந்து கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் ரெண்டுமே கேட்கப்படுது. குறிப்பாக ப்ரியாம்பிளில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளோட பொருள், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன், முக்கியமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் போன்ற பகுதிகளிலிருந்து தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டே இருக்கு. கீழே இருக்கிற கேள்விகளுக்கு சரியான பதில்கள் என்ன அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.